Hello viewers, welcome to KSN Info. இன்னைக்கு நாம Hacker Rankல 10 days of statistics பார்க்க போறோம். First நாம 10 days of statistics join பண்ணிக்கலாம். இதில் day 0 mean, median and mode பார்க்க போறோம். டாஸ்க் என்னன்னா அரே எக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ள இன்டீஜர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நாம் மீன், மீடியன் அண்ட் மோட் எல்லாமே கால்குலேட் பண்ணிவிட்டு தனித்தனியாக பிரிண்ட் பண்ணணும். அரேயில் நிறைய மோட் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா இதில் இருக்கிற ஸ்மாலஸ்டான வேல்யூவை நாம் எடுக்கணும். இதில் நோட் கொடுத்துருக்காங்க என்னன்னா மோட் வேல்யூ நமக்கு எப்போவுமே இன்டீஜர் தான் இருக்கும். இதை தவிர்த்து மீன் அண்ட் மீடியன் எல்லாமே டெசிமல் ஃபார்மில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாயிண்ட்க்கு அப்புறமா ஒரு டெசிமல் பிளேஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 12.3, 7.0 இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா n 6ன்னு இருக்குது. எக்ஸ் அரே கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ள வேல்யூஸ் எல்லாமே இருக்குது. மீன் இந்த வேல்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அந்த கவுண்ட்டை நாம் எழுதணும். இதில் 1 + 2 + 3 + 4 + 5 + 5 அப்போ உங்களுக்கு 20ன்னு வரும். இதில் மொத்தமாக 6 நம்பர்ஸ் இருக்குது, அதனால் டிவைட் பை 6ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஆன்சர் 3.3ன்னு வரும். அடுத்து மீடியன். மீடியன் ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா சென்டர் வேல்யூ நமக்கு வரும். இதுவே ஈவனாக இருந்துச்சுன்னா சென்டரில் 2 வேல்யூமே இருக்கும். அந்த 2 வேல்யூ நாம் ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பை 2ன்னு பண்ணணும். அப்போது 3 + 4 டிவைடட் பை 2 அப்போ உங்களுக்கு 3.5ன்னு வரும். மோட் ஒரு நம்பர் நிறைய வாட்டி அக்கர் ஆச்சுன்னா அந்த வேல்யூவை நாம் எழுதணும். இதில் 5 2 வாட்டி வந்திருக்கு, மற்ற எல்லா வேல்யூமே ஒரு வாட்டி தான் வந்திருக்கு, அதனால் நம்ம 5ன்னு எழுதியிருக்கோம். இதோட இன்புட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் நமக்கு என்னன்னு ஒரு இன்டீஜர் இருக்குது, இது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை டினோட் பண்ணுது. அடுத்த லைனில் நாம் இன்டீஜர்ஸ் எல்லாமே ஸ்பேஸ் செப்ரேட் பண்ணி வாங்கியிருக்கோம். இதோட அவுட்புட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா 3 லைன் நாம் பிரிண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லைன் மீன், செகண்ட் லைன் மீடியன், தேர்ட் லைன் மோட். அடுத்து சாம்பிள் இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுத்துருக்காங்க, இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீன். இதில் n எலிமெண்ட்ஸ் எல்லாமே சம் பண்ணிவிட்டு டிவைட் பை என்னன்னு பண்ணணும். அப்போ உங்களுக்கு 43,900.6ன்னு வரும். அடுத்து மீடியன். இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் அரேயை சார்ட் பண்ணணும், எய்தர் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங். அடுத்து இதில் ஈவன் நம்பர் இருக்குது, அதனால் சென்டரில் 2 எலிமெண்ட்டை எடுத்து டிவைட் பை 2ன்னு பண்ணணும். அப்போ உங்களுக்கு 44,627.5ன்னு வரும். இந்த ரிசல்ட்டை நாம் நியூ லைனில் பிரிண்ட் பண்ணணும். அடுத்து மோட். இது ஒரு நம்பர் எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதில் எல்லா நம்பருமே ஒரு வாட்டி தான் வந்திருக்கு, அதனால் இதில் இருக்கிற ஸ்மாலஸ்டான வேல்யூ என்னன்னு பார்க்கணும். அப்போது 4,978 தான் ஸ்மாலஸ்டான வேல்யூ. இந்த வேல்யூவை நாம் நியூ லைனில் பிரிண்ட் பண்ணணும். இப்போ நம்ம கோடிங் போடலாம். இதில் பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறோம், ஏன்னா நாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடான கோடிங் போட போகிறோம். ஸோ நமக்கு பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே தேவைப்படும். அதே மாதிரி கோட் சிம்பிளாகவும் இருக்கணும், அதனால் பைத்தானில் போடலாம். இதில் இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் பைத்தான் 3யை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இம்போர்ட் மீன், மீடியன். ஃப்ரம் கலெக்ஷன்ஸ் இம்போர்ட் கவுண்டர். ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாடியூலில் மீன் அண்ட் மீடியன் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து கலெக்ஷன்ஸ் மாடியூலில் கவுண்டரை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இது மோடில் ஒரு எலிமெண்ட் எத்தனை வாட்டி அக்கர் ஆச்சுன்னு கவுண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து n = int of input. இன்புட் நமக்கு ஸ்ட்ரிங்காக ரீட் ஆகும், அதனால் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து ARR = list of map of int, input dot split. இதில் நாம் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு மேப் மூலயமா லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கை லிஸ்ட் ஆஃப் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு லிஸ்ட்டில் நாம் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அடுத்து print f கொட்டேஷன் கர்லி பிரேசஸில் மீன் ஆஃப் ARR :1f. print f கொட்டேஷன் கர்லி பிரேசஸில் மீடியன் ஆஃப் ARR
.1f. இது வந்து ஃபார்மேட்டடான மீன் அண்ட் மீடியன் பிரிண்ட் பண்ணும். அடுத்து mode underscore counts is equal to counter of ARR. இது வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டோட ஃப்ரீக்வன்சி நமக்கு ஸ்டோர் பண்ணும். mode underscore value is equal to min of k for k, v in mode underscore counts dot items if v is equal to max mode underscore counts dot values. இது வந்து எந்த நம்பர் வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணும். அடுத்து இந்த லிஸ்ட்டில் எது வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணும். கடைசியாக ஸ்மாலஸ்டான நம்பர் என்னன்னு ஃபைண்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு பிரிண்ட் ஆஃப் மோட் அண்டர்ஸ்கோர் வேல்யூ. இதில் நாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட மோட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலை. ஏன்னா சிங்கிள் மோட் மட்டும்தான் அதால் எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியும். மல்டிபிள் மோட்ஸ்னால் சம்டைம்ஸ் அது எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும். அதனால் நாம் மேனுவலாக கோட் போட்டிருக்கோம். இப்போது நாம் கோடிங் ரன் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் வந்துருச்சு. கோடிங்கை சப்மிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.